பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க்யூ பாஸ்டர். அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கும் பாஸ்டர். வீடு கட்டுற அந்த வேலைகள்லாம் எந்த நிலையில் இருக்குது? அது குறித்து உள்ள விஷயங்களுக்காக தான் பாஸ்டர் பார்க்கணுன்னு சரி நான் ஃபோன் பண்ணேன். நீங்கள் நல்ல வேலை டைம் கொடுத்தீங்க. போயிட்டுருக்கு பாஸ்டர். அதனுடைய ஏகதேசம் பணிகளெல்லாம் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திக்கிறாரு. ஆமாம் பாஸ்டர். தேங்க்யூ. தமிழில் சொல்லுவாங்க, யானை அசைஞ்சு சாப்பிடும், வீடு அசையாமல் சாப்பிடுமாங்க. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, சபையார் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவர் வாசலை திறந்து நிறைய காரியங்கள் நன்மை நடந்துச்சு பாஸ்டர். அது பால் காய்ப்புக்கு அந்த ஜெப பிரதிஷ்டைக்கு நீங்கள் தேதி கொடுக்கணுன்றதுக்காக தான் உங்களை அந்த அளவுக்கு வந்துருச்சா வீடு? ஆமாம் பாஸ்டர். இப்போ தான் வந்து அடிக்கல் நாட்டி ஜெபம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ வேகமாக வீடு வளர்ந்துருச்சா? காரியங்களை கத்தர் கைக்குடி வர பிரைஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அலைச்சல், பல சூழ்நிலைகள். சரி சரி. ஆனாலும் அது நடுவில் ஆண்டவர் தய போகிறார் பாஸ்டர். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஆமாம் ஆமாம் பாஸ்டர். ஒரு நிமிஷம் பாஸ்டர் பேசி. ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லுங்கள். ஆமாம் 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 ஆமாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா நான் பாஸ்டர் பார்க்க வந்திருக்கேன். நான் கூப்பிட்றேன் நான் உங்களை. தேங்க்யூ. சாரி பாஸ்டர், அந்த காரியங்களெல்லாம் கொஞ்சம் தீவிரமாக போயிட்டுருக்குது. சரி சரி சரி. ஆமாம் பாஸ்டர் மண்ணா நல்லா? ஆமாம் நல்லா இருக்காங்க. சரி சரி சரி. அப்புறம் பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? பிள்ளைங்க காலேஜ் போயிட்டுருக்காங்க. காரியங்கள் நடந்துகிட்ருக்கு பாஸ்டர். இதுதான் ரொம்ப நெருக்கடியாக இருந்ததுனால எங்களால் அதிகமான காரியங்களில், சபை காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடு குறைவாக. சில சமயங்களில் ஆராதனைகளில் கூட உங்களை என்னால் பார்க்க முடியல. ஆமாம் பாஸ்டர். நீங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டரில் கால் பண்ணாங்க. எனக்கு காரணம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் எனக்கு வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் தான். ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு பாஸ்டர். சரியாக வராததுக்கு காரணம் வீடு கட்டுற காரியங்களும், பிள்ளைகளுடைய படிப்புக்கு அடுத்த காரியங்கள், இன்னும் என்னுடைய தனிப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நெருக்கடியாக பயங்கர ஹெக்டிக்காக வந்து ரொம்ப லோடட் ஆகிடுச்சு. நான் காரணம் சொல்கிறதுக்கு இல்லை பாஸ்டர்கிட்ட. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ரீசனாக இருக்குது. ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது பாஸ்டர். அதாவது நம்ம வளரும்போது இவைகளெல்லாம் வரதான் செய்யும். வளர்ச்சி அவசியம். ஆனால் நம்ம வளருவதற்கும் வாழ்வதற்கும் ஆதாரமாக இருக்கிற விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து செய்கிறதுல நம்ம தவறிடக்கூடாது. ஏன்னா அது வந்து அந்த கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தில். பாஸ்டர் சாரி, ஒரு கால் வந்துட்டு. சாரி பாஸ்டர். ஓகே. நான் வீட்டில் சொல்லிட்டு வந்தேன்ல, நான் பாஸ்டர் பார்த்துட்டு வரணும், உங்கள்கிட்ட டேட் வாங்கிட்டு வரணுன்னு. ஆமாம், நான் பாஸ்டர் கூட தான் இருக்கேன். நான் அப்புறம் கூப்பிட்றேம்மா. சரி சரி சரி. வை. சாரி சிஸ்டர் பேசுகிறாங்களா? ஆமாம் பாஸ்டர். அவங்க நிறைய வேலை சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி. செஞ்சுட்டு போகலன்னா முடிக்கணும் இல்லை? ஆமாம். ஏன்னா ரொம்ப நீங்கள் பாஸ்டர் தேதி எப்போ கொடுப்பீங்க, எப்போ அவைலபிலிட்டியாக இருக்குன்னு தெரியலல்ல சார். அதெல்லாம் பேசிட்டு போயிடலாம் தான் பாஸ்டர் வந்தேன். அப்புறம் இப்படி இருக்கும்போது உங்களுடைய தொழிலெல்லாம் எப்படி, பொருளாதாரம்லாம் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? பொருளாதாரம், தொழில் இதிலெல்லாம் கொஞ்சம் இந்த வீட்டு காரியங்கள் நீங்கள் சொன்னதை போல தான் பாஸ்டர். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது நாங்கள் நினச்சிருந்தது ஒன்று, ஆனால் அது எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. அது பெரிய கஷ்டம்தான். அது நடுவில் சொல்கிறத பார்த்தாலே வீடு பிரம்மாண்டமாக இருக்கும் போல் தெரியுது. ஆமாம் பாஸ்டர், அப்படிதான். அது திராணிக்கு மேலே தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அது எங்களுடைய ஆசையும் கூட. ஆனால் பட்ஜெட் வந்து ரொம்ப ஓவராக போயிடுச்சு. அதனால் ரொம்ப சிரமங்கள் தான். ஆனாலும் ஏகதேசம் தொழிலில் உங்களால் கவனம் செலுத்த முடியுதா? தொழிலில் எப்படி? கொஞ்சம் சிரமம் தான் பாஸ்டர். ஏன்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல. இதுக்கிடையில் பிள்ளைகளுடைய கல்வி சார்ந்த விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் நெருக்கடி ஆயிடுச்சு. அதெல்லாற்றை விட எனக்கு வந்து பெரிய மனக்குறைவு வந்து, குற்ற உணர்வு வந்து, என்னால் வந்து ஆலயத்துக்கு சரியாக வர முடியல. நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் நிறைய காரியங்களெல்லாம் நம்ம சபை மூலமாக நடந்தது, அதிலெல்லாம் நாங்கள் பங்கெடுக்க முடியாமல் போயிடுச்சு பாஸ்டர். அதான் பாஸ்டர் பார்க்குறக்கே எனக்கு கொஞ்சம் அச்சம்தான். ஆமாம், ஏதாவது நீங்கள் கேட்டது நல்ல காரியமாவது உங்களை பார்க்க முடியுது. நானும் அடிக்கடி வீடுகளுக்கு வர முடியல. சரி, ஊழியங்கள் வளருது. அதனால்
அது தேவையான நேரங்களில். பாஸ்டர் ஒரு சாரி பாஸ்டர், நான் அப்புறம் கூப்பிட்றேன், வைங்க ஃபோனை வைங்க. நான் கூப்பிட்றேன், நான் ஃப்ரீ ஆகிடும். பாஸ்டர் நான் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றேன். அது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். சாரி பாஸ்டர். அதாவது நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதில் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை நம்ம பண்ணிடலாம், வீடு பிரதிஷ்டை பண்ணிடலாம், நீங்கள் அதை நம்ம பேசிக்குவோம். ஆனால் அதை விட நான் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். சரி பாஸ்டர். நம்முடைய வாழ்க்கையில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை, இன்னொன்று வந்து நம்முடைய பொருளாதாரம். சரி. ஏன்னா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தேவனை நாம் சார்ந்திருப்பதற்கு உதவி செய்து, இந்த பொருளாதாரத்தை நம்ம ஈட்டும் போது தான் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் 4 பேருக்கு செய்கிற நன்மைகள், சபையின் காரியங்கள், இது எல்லாமே அதில் கனெக்டடாக இருக்குது. சரிங்க. சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம பேசி கொண்டிருந்த பொழுது இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது 2 விஷயத்தை நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்க. இந்த ஆங்கிலத்தில் கீ திங்ஸ்வாங்க, இந்த 2 முக்கியமான காரியங்கள் வீக்காக இருக்குது. ஒன்று வந்து தேவனுக்கு அடுத்தவைகள். நான் உங்கள்கிட்ட நான் கேட்கலாம், எனக்கு உரிமை இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை நீங்கள் எப்படி செய்கிறீங்க? பாஸ்டர்கிட்ட மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் பயங்கர ப்ரெஷராக இருக்கிறதுனால ஜெபிக்கிறதுக்கு முடியல. முதலாவது அப்படியே போனாலும் அது கடமைக்காக போய் உட்காந்து மனம் ஒன்றி செய்ய முடியல. போய் உட்காந்து ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு காரியங்கள் வந்தாலே மனசெல்லாம் அடுத்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம், இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்குது ஒழிய உண்மையாக சொல்லப்போனால் அதில் ரொம்ப தொய்வு தான் ஃபஸ்ட்டு. அப்போது தேவ சத்தம் கேட்குறது, தேவனோட உறவாடுற அனுபவங்கள்லாம் குறைஞ்சிருக்கு பாஸ். குறைஞ்சிருக்கா இல்லை? குறைஞ்சிருக்கு பாஸ், முன்ன அளவுக்கு இல்லை. ஆனால் இருக்குது, கொஞ்சம் இருக்குது, ஆனால் திருப்திகரமாக இல்லை. சரி. அவன் பார்த்தீங்கன்னா நான் 2 விஷயத்தை முன் வச்சேன். ஒன்று தேவனோடு உள்ள உறவு. ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவிக்குரியவர்கள். நம்ம அவங்க அப்பா அம்மாவும் காலத்துலேருந்து நம்ம சபைக்கு வராங்க. ஆமாம். அவங்க நல்ல விசுவாசிகள். ஆமாம். அதனால நீங்கள் விசுவாசி இல்லை. நீங்கள் நல்ல கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை நேசிக்கிறவங்களுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறந்தாலும், நீங்கள் ஒரு வாலிப வயதில் வந்து நீங்கள் ஆண்டவரை தனிப்பட்டதில் ஏற்றுக்கொண்டு கடவுள் கிருபையில் உங்கள் கல்யாணத்தை நான் தான் பண்ணி வச்சேன். ஆமாம். நீங்கள் நல்ல ஆண்டவங்களை ஆசீர்வதிச்சு 2 பிள்ளைகளை தந்து இன்னைக்கு நல்லா இருக்கீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அப்போ உங்கள் தனிப்பட்ட உறவு உங்கள் ரெட்ஷிப்பில் துவங்கியிருக்கு. அந்த நீங்கள் கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால நீங்கள் கிறிஸ்தவங்க இல்லை. ஆமாம். நான் ரெட்ஷிப் என்பது தனிப்பட்ட ஒன்று. சால்வேஷன் இஸ் பர்சனல். அப்போ அந்த ரெட்ஷிப்பு என்பது தேவனோடு உள்ள உறவு. நமக்கு தெரியும், ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் அவங்க தேவனோட இருந்தாங்க. அவங்க பாவம் செய்த போது அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகிட்டு. ஆமாம். அந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அவர் கல்வாரி தோட்டத்தில் ஜீவனை கொடுத்து இன்னைக்கு அதை விசுவாசிக்கிற நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார். நிச்சயமாக. அப்போது அங்கே ரிலேஷன்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து வீக்காவோ இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் நில்லாவோ, நில்லுன்னு நான் சொல்ல வரல, இருந்தால் நம்ம வந்து மிகவும் ஆபத்தான ஒரு இடத்துல இருக்கோம். புரியுது? இப்போ பாஸ்டர்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இப்படி நீங்கள் சொல்கிறது சத்தியம்தான். ஆனால் இப்போ நான் நின்றுட்டு இப்போ போயிட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் வீடு ரொம்ப அவசியம். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் தயவுபாராட்டி கண்டிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியும் ரொம்ப பைபிளில் தான் சொல்லுது. குடும்பம் முக்கியம், கர்த்தர் வீட்டை கட்டாராகி வீடு முக்கியம். அப்போ இந்த சூழ்நிலையில் எனக்கு எது வந்து முன்னுரிமை, எப்படி இது பண்ணுறதுன்றதுல எனக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். பாஸ்டர்கிட்ட தேதி கேட்கணுன்றதுக்கு தான் வந்தோம். ஆனால் நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் பேசுகிறது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் ஒரு 10 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கட்டாயம். இப்போ நீங்கள் நான்லாம் ஒரு குடிமகன் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு விசுவாசியாக இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருக்கேன். இப்போ நீங்கள் வேலை செய்கிற மாதிரி நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஊழியங்களுக்கு வேலை. சரிங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அழுத்தங்கள் இருக்குது. அழுத்தங்கள்னால்
நம்ம சபையில் கிட்டத்தட்ட 500 குடும்பங்கள் இருக்குது. சரிங்களா? நான் 500 பேருக்கு ஹலோ சொன்னாலே எனக்கு 7 நாள் காணாது. ஒரு குடும்பத்தை வச்சுட்டே எங்களால் சமாளிக்க முடியல. நீங்கள் 500 குடும்பத்தை பார்க்கணும். அப்போ உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, பராமரிப்பு குழு தலைவர்கள் இருக்கிறாங்க, ஊழிய தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் தேவ கிருபையில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இது இல்லாமல் எங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட விதத்தில் எங்களுக்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் நாங்கள் போய் கலந்து கொள்ள வேண்டிய மீட்டிங் இருக்குது. அங்கே போய் ஊழியம் செய்கிறதில்ல. எங்களுக்கு ஊழியர் ஐக்கியம் இருக்குது, அங்கே போகணும், எங்களை கூப்பிட்டு விடுவாங்க, அங்கே போகணும், நாங்கள் அக்கௌண்ட்ஸு கணக்கு ஒப்புவிக்கணும், அப்படி எங்களுக்கு நிர்வாக வேலைகள் இருக்குது. இதுக்கடையில் உங்களை மாதிரி நல்லது கெட்டது, கல்யாணம், வீடு பிரதிஷ்டை, குழந்தை பிரதிஷ்டை, இப்படி விஷயங்கள் அதுக்கு நாங்கள் போனோம். அப்புறம் எதிர்பாராமல் ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா மரணங்கள், துக்க வீடுகள். அது கண்டிப்பாக போய் ஆகணும், சாய்ஸே கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லலாம், இல்லை ஆகஸ்ட்டில் செப்டம்பர் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, ஆனால் அதுக்கு நான் சொல்ல முடியாது. அது அப்பாயின்மெண்ட் கிட்ட வர விஷயம் பெரிய பிரச்சனை இல்லை, போய் தான் ஆகணும், அது நம்ம கடமை. ஸோ இந்த மாதிரி அழுத்தங்கள். இன்னொரு பக்கம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு, ட்ரைனிங் சென்டர் கட்டிகிட்டு இருக்கோம், கோடிக்கணக்கில் பணம் வேணும், இன்ஜினியர் சைட்டில் இருந்து தண்ணி இல்லைன்றாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 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 உலகம் வந்து நம்ம எல்லாரையுமே வந்து போட்டு அமுத்துது. இப்போ நீங்கள் எங்களை ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது பயங்கரமாக தெரியும், பட் ஒரு பெரிய அழுத்தத்தின் நடுவில் தான் அங்கே நிற்கிறோம் நாங்கள். பட் எல்லாத்துக்கும் மேலே தேவ கிருபை, தேவனுடைய ஞானம். பவுல் சொல்றாரு, சபைக்கு தன்னுடைய அனந்த ஞானத்தை, அது வந்து ஒண்டர்ஃபுல் வேர்டு, இங்கிலீஷ் அப்படி மேனிஃபோல்ட் விஸ்டம் ஆஃப் காட், அது சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். இப்போ இதெல்லாம் இருக்குது, இப்போ எனக்கு இருக்குது, இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ இருக்குது. அப்போ இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? இல்லை எதுவுமே இதில் தவிர்க்கக்கூடிய ஒன்று இல்லை. வீடு கட்டுறதை தவிர்க்க முடியுமா? முடியாது. வேலைக்கு போகிறத தவிர்க்க முடியுமா? முடியாது. குடும்பத்தை தவிர்க்க முடியுமா? நிச்சயம். சபையை தவிர்க்க முடியுமா? அதான் ரொம்ப அவசியம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் எது இப்போ வீக்காக இருக்குது? இப்போ இங்கே வர்றது மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் நல்லா நடந்துட்டுருக்கு. அப்போது என்ன பிரச்சனைனா, நம்ம நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம நிர்வாகம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மேலாண்மை, மேனேஜ்மெண்ட். சரிங்களா? இப்போ அந்த மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலான்னா, அந்த முன்னுரிமைகளில் பண்ணலாம். ஓகே. இப்போ உங்கள் வீடு வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்துட்டு, ஆமாம், இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வேலை இருந்தால் ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் பார்க்க வந்தீங்க? நீங்கள் இல்லாமல் எப்படி பாஸ்? அப்போ உங்களுக்கு தெரியாது எது முக்கியம். அப்போ அந்த நாள் நெருங்குது, நம்ம வீடை பிரதிஷ்டை பண்ணணும், அந்த வீட்டுக்கு நம்ம சந்தோஷமாக போகணும், கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கணும். அப்போ இன்றைக்கி எது முக்கியம் தெரியுறதுனால நீங்கள் வந்து கால்ஸ் பரவாயில்ல, இன்றைக்கி வேறு வேலைகள் இருந்திருக்கும், நீங்கள் நிறுத்திட்டு வரீங்க. ஆமாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம ஜெபம் பண்ணணும், சர்ச்சுக்கு போகணும், அது இல்லை. உங்களுக்கு முன்னால் இருக்கிறவைகளை நீங்கள் வரிசைப்படுத்த உங்களுக்கு தெரியும். சரிங்களா? என்ன எது முதல்ல செய்யணும், நம்ம அடுத்து செய்யணும் அப்படின்றத பாஸ். ஆமாம். இப்போ நீங்கள் நான் பெருமையாக பேசுகிறேனே கூடாது. இப்போது நம்ம ஊழியங்கள்லாம் வளருது, 3 வேலைகள் ஒரே நாளில் இருக்குது. சரிங்களா? நம்ம ஒன்றும் ஆண்டவர் மாதிரி ஆம்னி ப்ரெசன்ஸ் இல்லை, எல்லா இடத்துக்கும் போக முடியாது. அப்போ அந்த 3ல் எது செய்யணும்? இப்போ எனக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சவால். நம்ம சர்ச்சில் உள்ள தம்பி டைட்டஸ் இருக்கான்ல, ஆமாம், அவன் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. சரிங்க. அவர் வந்து பெரிய லெவலில் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார். சார் என்னால் வர பார்த்தீங்களா? அதுக்கு நல்லா மிஸ் பண்ணிட்டீங்க, வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அப்படிங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு 5 ப்ரோக்ராம். விழுப்புரத்தில் 1, ராமநாதபுரத்தில் 1, திருநெல்வேலியில் 1, தூத்துக்குடியில் 2. ஆனால் நான் செஞ்சது, இந்த நாளை நான் போகாமல் இந்த ஒரு விஷயத்தை நான் செஞ்சேன். ஈவன் நான் விழுப்புரத்துலேருந்து அந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்தேன் மெனக்கெட்டு. எனக்கு 3 நாள் நிகழ்ச்சி, 2 நாள் இருந்து நான் வந்தேன். இதுதான் ப்ரையாரிட்டைசிங் திங்ஸ், காரியங்களை வரிசைப்படுத்துறது. சில சொல்லுவாங்க நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், அதான் ஜெபம் பண்ணவே முடியலையே, அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணுறது? அப்போ எது நம்ம வாழ்க்கையில் முக்கியம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் இருக்குது பாருங்கள், இது நம்ம வாழ்க்கையை நம்ம சொல்லிக் கொடுக்குது. இந்த புக்குக்கு நிறைய பேர் வைக்கலாம். அதில் ஒன்று என்னது, வாழ்க்கை புத்தகம். ஹவு டு லிவ், ஹவு நாட் டு லிவ், எப்படி வாழ்கிறது, எப்படி வாழ. சிலர் சொல்லுவாங்க இது மேனுவல் ஃபார் மேன்றான். இப்போ நம்ம ஒரு டிவி வாங்குறோன்னா ஒரு புக்கு தர்றாங்க. ஆமாம், ஒரு கையேடு கொடுக்குறாங்க. அது வந்து அந்த எப்படி அதே மாதிரி இது வந்து மனிதனுக்கு தேவன் கொடுத்த மேனுவல்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கையேடு வந்து எப்படி வாழணும்னு சொல்லுது. சரி. எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லுது. சரி. ஒரு ராஜா, உங்களுக்கு தெரியும் தாவீது ராஜா. ஆமாம். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும் உங்களுக்கு. ஆமாம். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையின் முன்னுரிமையை பற்றி பேசுகிறார். பாருங்கள், நீங்கள் அவசரமாக வந்திருக்கீங்க பாருங்கள், என் பைபிளில் பாருங்கள் 16-11 சங்கீதம் என்ன சொல்லுது பாருங்கள். 16வது சங்கீதம் 11வது வசனம். 16-11 இல்லை பஸ். ஓகே.
ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உங்களால் அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சரி. இப்போ அவர் வந்து பழைய ஏற்பாட்டு ராஜா. ஆமாம். அவருக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பாருங்க செய்கிறது. தேசத்தை நிர்வாகம் பண்ணணும், எதிரியை சந்திக்கணும், சரிங்களா, குடும்பத்தை பராமரிக்கணும், மக்களை பாதுகாக்கணும், கஜானாவை நிரப்பணும், வரியை வசூலிக்கணும், பக்கத்து ராஜாக்களை சந்திக்கணும், ஒரு கிங், தேசத்தையே வழி நடத்தணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்ந்தார். அது நீர் தான் எனக்கு வழிகாட்டுறீர். அது சாதாரண வழி இல்லை, ஜீவ மார்க்கம், லிவிங் வே, ஓகே, லைஃப் கிவிங் வே. அவருடைய எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இது கூட ஓகே, அடுத்தது அவர் சொல்றாரு பாருங்க, உமது சமூகத்தில் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம். இது ஃபாதர் பாடுற பாட்டில் தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஃபாதர் எல்லாம் இங்கேருந்து தான் ஐயா எடுத்து போட்டிருக்காங்க. இல்லை சொல்கிறேன், அவங்க நம்ம காலத்து தாவீது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த ஜாய், இட்டர்னல் ஜாய், அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், ஹாப்பினஸ். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வேற எங்கேயும் இல்லைன்றார், உங்கள்கிட்ட தான் இருக்குன்றார். அரண்மனையில் இல்லை, அரண்மனையில் இல்லை, மனைவிகள்கிட்ட இல்லை, பணத்தில் இல்லை, செல்வத்தில் இல்லை, உணவில் இல்லை. ஏன்னா அவங்களாம் விதவிதமாக சாப்பிடுவாங்க. ஆமாம், ராஜாக்கள்ல ராஜபோஜனம். ஆமாம், அவர் சொல்ல அதுலலாம் எனக்கு இல்லைன்றார். எனக்கு எங்கன்னா உங்கள் ப்ரெசன்ஸ். நீங்கள் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னால் நம்ம பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே உலக பிரசனம். எங்களுக்கு ஊழியம்தான், ஊழியமே எங்களுக்கு வந்து என்ன ஆயிடக்கூடாதுன்னா உலக பிரசனம் ஆயிடக்கூடாது. ஓகே, ஸோ உலக பிரசனம். நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செஞ்சாலும், உங்கள் வீட்டில் வந்து பிரதிஷ்டை பண்ணாலும், நாங்கள் அந்த இடத்துக்கு போனாலும், இங்கே போய் பிரசங்கம் பண்ணாலும், நாங்களும் தேவனும் அந்த பிரசனத்தில், தேவ பிரசனத்தில் நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து உலகமும் தேவனும் பார்த்தீங்கன்னா டஃப்பாக ரெண்டு பிரச்சனமும் மோதி கொண்டிருக்குது. உண்மை பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்த்தோன்னே வேலை வச்சுருப்பீங்க. இப்போ நான் உங்கள் டைம் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும். ஆமாம், சாரி, பக்கம் ஓடிட்டு இருக்கேன். ஏன்னா பேங்க்கு போகணும், அந்த செக் ரிலீஸ் ஆகலை, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ பார்த்தீங்கன்னா உலக பிரச்சனை நம்மளை வந்து கபலீகரம் பண்ணுகிறது. கபலீகரம், இட் இஸ் ஸ்வாலோயிங் அஸ். ஆனால் தேவ பிரச்சனை ஜென்டில். தேவன் காத்திருக்கிறார். அவர் வந்து நம்மளை வந்து கையை காலை உடச்சி இல்லை டியூப்பெல்லாம் விட்டு படுக்க வச்சு நீ என் கூட இருறான்னு சொல்கிறது இல்லை. சில நேரம் அப்படி பண்ணால் நல்லா தான் இருக்கும் போல தோடுது பாஸ்ட். நம்ம வாழ்க்கை அப்படி ஓடிட்டு தேவைப்பட்டு அதுவும் பண்ணுவார். நாங்கள் பார்க்குறோம்ல ஊழியத்தில் சில ஆளுங்கள்லாம் ரொம்ப அப்படி இப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஸோ சரி, உலக பிரசனமாக தேவ பிரசனமாக? உலக பிரசனம் நம்மளை விழுங்கிடக்கூடாது. தேவ பிரசனத்துக்கு நம்ம முதலிடம். ஆமாம், அது நம்ம தான் தேவனை தேடி போகணும். சரி, இந்த டைம் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இன்னும் ஒரு டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். சரி, இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். சரி, ஏன்னா இதை நீங்கள் சரியாக வச்சிங்கன்னா தான், இதை சரியாக வச்சிங்கன்னா தான் மத்தேயு 6:33 ஆண்டவர் இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறீங்க. நல்லா சொல்கிறீங்க. சரிங்களா? சொல்கிறீங்க பாஸ், செய்ய முடியலையே, செய்யணும். சரிங்களா? அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். இன்னொரு டைம் நம்ம உட்காந்து இந்த தேவ பிரசனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, நான் உங்களுக்காக ஒரு ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். வீட்டு காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க. சரிங்க, நான் செக் பண்ணிவிட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரி, ரைட்டா? நம்ம சிறப்பாக செஞ்சிடும். சரி சரி. அன்பின் பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலும் அருமையான எங்களுடைய சகோதரன் ஐசக்கை காணும்படி அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற மகிமையானவைகளை நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவரிக்கும்படி ஸ்தோத்திரம். நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. ஆண்டவர் இப்பொழுதும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுகிற ராஜா. ஆண்டவர் உலக பிரகாரமாக இருக்கிற அழுத்தங்கள் இவைகளின் நடுவில் தேவனை முன்னிறுத்த, தேவ பிரசனத்திற்கு முதலிடம் கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வீட்டு காரியங்களை சீக்கிரம் முடித்து கொடுங்க. நீர் தங்கியிருக்கிற ஆலயமாக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கென்று கட்டுகிற வீடு
அது ஆசீர்வாதமாக இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. Thank you, Pastor. Thank you. மறந்துடாதீங்க. ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க. பை. கர்த்தர் உங்களோட